ஹரி ஓம். சமகம் அணுவாகம் ஒன்று முழுவதும் அந்த அணுவாகத்தை முடிச்சுடுறேன் பதப்பிரிவுகளில். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஹரி ஓம். தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீபியக தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ ததாஸ்து. இந்த சமகம் நான் முன்னாடி சொல்கிறேன். ச பிறகு அண்ட், இங்கிலீஷில் அண்டு, மே எனக்கு, எனக்காக அப்படின்னு அர்த்தம் வரும். நான் 4வது விபக்தியில் தான் எடுத்துக்கிறேன். 6வது விபக்தியும் வரும், மகியம் மே கூட வரும். என்னுடையக்கும் மே யூஸ் பண்ணலாம். மமமே ஆவையோஹோ வாம் அஸ்மாக்கம் மமமேன்னு வரும். அப்போது மஹ்யம் மேன்னு வரும். அஸ்மத் சப்தம்னு சொல்லுவான். அகம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம் நௌ அஸ்மான்னஹ மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி மஹ்யம் மே ஆவாபியாம் நௌ அஸ்மபியம் நஹ மத்து. அப்படி போகும் சப்தம். நான் 4வது தான் எடுத்துக்கிறேன். எனக்கு, எனக்காக, என்னுடைய அப்படின்னு நான் எடுத்துக்கல. 6வது விபக்தி எடுத்துக்கல. பொசசிவ் கேஸ், உடையன்னு எடுத்துக்கல. இந்த அர்த்தம் பகவானை ருத்ரத்தில் பகவானை நம்ம ஸ்துதிக்கிறோம். அவரை வணங்கி நீ எல்லாத்துலேயும் இருக்கப்பா, தூணிலும் இருப்பாய், துரும்பிலும் இருப்பாய், நீ அதுலேயும் இருக்காய், இதுலேயும் இருக்காய். இதில் எனக்காக இதை பண்ணிக்கொடு, என்னுடைய சக்தியை இதை பண்ணிக்கொடு, என்னுடைய பலத்தை பண்ணிக்கொடு, தியான சக்தியை பண்ணிக்கொடு, தியானத்தை கொடு, மனசை கொடு, அதுன்னு அப்படி சொல்கிறோம். அதோடைய அர்த்தங்கள் நம்ம பார்க்கலாம். நான் முழுவதுமாகவே இன்று அந்த அணுவாகம் ஒன்றை முடித்து விடுகிறேன். பாதி என்றால் நேரம் நிறைய ஆகிவிடும் உங்களுக்கு. அந்த முழுவதும் நீங்கள் கேளுங்க. ரொம்ப ரொம்ப நாளைக்கு மந்திரம் சொல்கிறது உங்களுக்கு அந்த அர்த்தமும் புரியும். அந்த அர்த்தத்தோடு இன்னொன்று சொன்னாலும் அந்த சந்தஸில் சீக்கிரமாக போய் சேரலாம். வழிகள் நிறைய இருக்குது. ஆனால் இதோடைய ரிஷி அக்னி தான். நிறைய இருக்குது. சந்தஸ் அனுஷ்டுப் தான். தேவன் தேவதா சம்பு தான். தேவதா சில பேர் சொல்லுவா அக்னியும் விஷ்ணுவும் தேவதாவை நீங்கள் எடுத்துக்கலாம். விஷ்ணு ஒரு 33 தேவரில் இருக்கார். ருத்ரனும் இருக்கார் 33 தேவர்களில். அந்த காலத்தில் விஷ்ணுவும் இருக்கார். தேவதாவை எடுத்துக்கலாம். அது நான் இப்படி தான் எடுத்துக்கிறேன். அக்னி அவர் தான் ரிஷி. இப்போ மந்திரத்தை நான் முழுக்க கூறுகின்றேன், பிறகு பார்க்கலாம். ஸோ அக்னா விஷ்ணு முடிச்சுனா அக்னா விஷ்ணுர் சஜோஷ சேமா வர்தந்து வாங்கிரஹ தும்னைர்வாஜேபிராகதம் வாஜஸ்ச மே பிரசவஸ்ச மே பிரயதிஸ்ச மே பிரசிதிஸ்ச மே தீதிஸ்ச மே க்ரதுஸ்ச மே ஸ்வரஸ்ச மே ஸ்லோகஸ்ச மே ஸ்ராவஸ்ச மே ஸ்ருதிஸ்ச மே ஜோதிஸ்ச மே சுவஸ்ச மே பிராணஸ்ச மே பானஸ்ச மே வியானஸ்ச மே சுஷ்ச மே சித்தஞ்ச மாதீதஞ்ச மே வாக்ச மே மனஸ்ச மே சக்ஷுஷ்ச மே ஸ்ரோத்ரஞ்ச மே தக்ஷஸ்ச மே பலஞ்ச மோஜஸ்ச மே சஹஸ்ச ம ஆத்மா சஹஸ்ச ம ஆயுஷ்ச மே ஜராச்ச ம ஆத்மா ச மே தனுஷ்ச மே ஷர்ம ச மே கானி ச மே ஸ்தானி ச மே பருகும்ஷி ச மே ஷரீராணி ச மே. எல்லாமே ச அண்டு, பிறகு மே எனக்கு, எனக்காக. நான் திருப்பி போடல. அப்புறம் அந்த சா வரும். இப்போ வாஜஸ் ச, இப்போ வாஜக ப்ளஸ் ச. அந்த சகாராந்த விசர்க்கத்தில் விசர்க சந்தின்னு இருக்குது. அதில் சகாராந்தக ரேபகெல்லாம் இருக்கும். ராவுக்கும் எடுத்துக்கலாம். புள்ளி 2 புள்ளி சாவும் வரும். அதில் சா எல்லா இடத்துலையும் வராது. இப்போது பாலஸ் தத்ரகே பாலக ப்ளஸ் தத்ரா வரும். ஆனால் ராமக பஷ்யத்தி ராமஸ் பஷ்யத்தி வராது. ஏன்னா சில விதி விலக்கு இருக்குது. பாப்பாக்கெல்லாம் அந்த சகாரம் தான் நீங்கள் போடக்கூடாது. ஷாசாக்கெல்லாம் நீங்கள் வேண்டுமானா போடலாம், வேண்டாட்டா வேண்டாம். இப்போ ராமக பஷ்யத்தி தான் நீங்கள் சொல்லணும். ராமஸ் பஷ்யத்தி சொல்ல முடியாது. ஆனால் வாஜஸ்சமே பிரசவஸ்சமே இதெல்லாம் அந்த பாப்பா எல்லாம் காக்கா எல்லாம் இல்லாததுனால நீங்கள் சாவை போட்டே ஆகணும். அதனால தான் வாஜஸ் சா வரும். ச மே அப்படி வரும். அதை பிரிக்கணும். ஓகேவா? வாஜகன்னா என்ன அர்த்தம்? எல்லா அர்த்தம், பெரிய அர்த்தம். அது தனம், ஞானம், அறிவு, நேர்மை, வாய்மை, இந்த ஒளி, அதில் நான் ஜொலிக்கணும். அதான் வாஜக ச மே வாஜஸ்ச மே பிரசவஸ்ச மே. பிரசவங்கிறது நம்மள தமிழ் வார்த்தை தான். அது இதுலேருந்து எடுத்தது. பிள்ளை பேரு, குழந்தைகள் பேருன்ற தான் அர்த்தம். அதுக்கு ஜெனரேஷன்ஸ், நிறைய வம்சங்கள், நம்முடைய வம்சங்கள்லாம் நன்றாக செழிப்பாக இருக்கணும், வம்சங்கள் வளரணும். அதான் பிரசவ. அந்த வரத்தை எனக்கு கொடு, எனக்காக, எனக்கு. வாஜஸ்ச மே பிரசவஸ்ச மே பிரயதிஸ்ச மே பிரசிதிஸ்ச மே. பிரயத்னத்துக்கு உண்டான திறமையும் எனக்கு கூட, பிரயத்னத்தை எனக்கு கூட. இதான் அர்த்தம்.
முயற்சியை எனக்கு கூட அப்படிங்கிறோம் சுவாமிகிட்ட. பிரயதிஷ்டமே பிரசித்தி. பிரசித்தியில் நிறைய அர்த்தம் இருக்கு, அதாவது பவர், சக்தி அதெல்லாம். ஆனால் நான் வந்து அதை மிசைல், அதை வந்து ஏவுகணை மாதிரி எடுத்துக்கிறேன். அது ஒரு அர்த்தம் வரும் பிரசித்திக்கு. பவர்லாம் நீங்கள் எடுத்துக்கோ. ஏன்னா ரிஷிகள்லாம் தியானம் பண்ணுறத உலகத்துக்கு வெளியில் அந்த காலங்களெல்லாம் வந்திருக்கலாம். கற்கள், பெரிய பெரிய கூர்மையான கற்கள், வாயு, விஷவாயு, அப்படியே பாய்சனஸ் கேஸஸ்லாம். இப்போ கூட அல்ட்ரா வயலட் ரேஸ் வருது. அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த காந்த சக்தியை நம்ம உலகத்தை சுற்றின்னு இருக்கிறதுனால உள்ளே நுழைய முடியாமல் தடுக்கிறது. அதுதான் பிரசவஸ்சபே பிரயதிஹி. அந்த மிசைல்ஸ் வராமல், அந்த ஏவுகணைகள் வராமல் இருக்கணும். அந்த ஏவுகணைகள் நானாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது. மிசைல்ஸ் சக்தியும் நானாக இருக்கணும், எனக்கு கூட. அந்த மிசைல்ஸை எனக்கு கூட, ஃபார் மீ, எனக்கு, எனக்காக. அதான் பிரசித்தினா மிசைல். ஸோ வாஜஸ்சமே பிரசவஸ்சமே பிரயதிஷ்சமே பிரசிதிஷ்சமே தீதிஷ்சமே. தீதி, தீ ஞானம், இது தியானம், தியானத்தின் ஞானம். தீமஹி ஓம் பூர்போஸ்வா சொல்கிறோம் இல்லையா, தத்சௌரேண்யம் போ தேவஸ்ய தீமஹி. தீதிஹி, அது கூட எனக்கு வரணும், நீ அனுகிரகம் பண்ணணும், எனக்கு, எனக்காக. தீதிஹி தியான சக்தி. தீதிஷ்சமே கிருத்து, செயல்பாடுகளுக்கு எனக்கு அருள் புரிவாயாக. செயல்பாடுகள் கிருத்து. கிருதான் தாத்து, ஒரு செயல்வினை டு டூ. நீங்கள் ஏதாவது பண்ணணும் என்றால் அந்த தாத்து கிரு, அதுலேருந்து அகம் கரோமி அதெல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் நிறைய எப்படி கர்த்தும், கிருத்தவான், பூத காலத்தில் நிறைய வரும். அதை விட்டுடும். அந்த கிருத்துகுங்கிறது ஒரு சப்தம், அதை கர்த்தும்லேருந்து கூட எடுத்துருப்பா. கர்த்துன்னு எடுத்துகிட்டு இதை தும் பிரத்தியை போடுவாங்க. போட்டுட்டு கர்த்தும்னு எடுத்துட்டு அப்புறம் ஊ போட்டால் கிருத்துஹு. ஸோ கிருத்துஷ்டமே பண்ணுறது. கிருத்தவகன்னு வருது இதில். நம்ம ரிக்வேதத்தில் ஆனோ பத்ராக கிருத்தவோ யந்து விஸ்வத்தः. கிருத்தவ ப்ளஸ் யந்து, ஆயாந்துன்னு இங்கே சேர்த்துக்கணும் இந்த பக்கம். ஆயாந்து பத்ராக கிருத்தவ விஸ்வத்தः. எப்பவுமே நல்ல புத்தி வரணும். கிருத்தவ யார் பண்ணி, இந்த யூனிவர்ஸ், ஃப்ரம் த யூனிவர்ஸ். அதான் இந்த கிருத்துஹு பண்ண செயல்களுக்கு உண்டு சக்திகள், செயல்கள். நான் எனக்கு கூட நிறைய செய்யணும். நான் உனக்காக நான் நிறைய செய்யணும், உலகத்திற்காக நிறைய செய்யணும். ஸோ வாஜஸ்சமே பிரசவஸ்சமே பிரயதிஷ்சமே பிரசிதிஷ்சமே தீதிஷ்சமே. ஞானம், மெடிடேஷன் ஸ்கில், தியானம். தீதிஷ்சமே கிருத்துஷ்சமே, கிருத்துவாக இருக்கணும். கிருத்துஷ்சமே ஸ்வரக, சப்த ஸ்வரக இருக்கு இல்லையா, அது ஸ்வரத்தையும் எனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு வரணும். ஸ்வரஸ்சமே ஸ்லோக, தெரியும் ஸ்லோகங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு கூட. ஸ்ரீராம ராம ராமேதி, ஸ்லோகம் தான். ரமே ராமே மனோரமே, அதுக்கு சக்தியை கூட. ஸ்வரஸ்சமே ஸ்லோகஸ்சமே ஸ்ராவஸ்சமே. ஸ்ராவணங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறது பிரசங்கம், உங்களை கேட்க வைக்கிறது. அகம் சுனோமினா நான் கேட்குறேன், உங்களை கேட்கறதுக்கு அகம் ஸ்ராவயாமி, நீ உங்களை கேட்க வைக்கிறேன். இந்த ஸ்ராவணம், ஸ்ரவணம், ஸ்ராவணம். ஸ்ரவணம் நான் படிக்கிறது, ஸ்ராவணம் நான் உங்களை படிக்க வைக்கிறதுனா நான் பிரசங்கம் பண்ணுறது, சொற்பொழிவு ஆற்றுறது. ஸோ ஸ்லோக ஸ்ராவஸ்சமே. அப்போ எப்படி வரும்? வாஜஸ்சமே பிரசவஸ்சமே பிரயதிஷ்சமே பிரசிதிஷ்சமே தீதிஷ்சமே கிருத்துஷ்சமே ஸ்வரஸ்சமே ஸ்லோகஸ்சமே ஸ்ராவஸ்சமே ஸ்ருதிஷ்சமே. ஸ்ருதி, ஸ்ருதி ஸ்மிருதி, ராகத்தோடு பாடணும். எல்லா ஸ்ருதியும் எனக்கு தெரியணும், சந்தஸும் தெரியணும், ஸ்ருதி. அப்போ தானே ஒன்று நான் ஸ்ருதிக்க முடியும். ஸ்ருதி இருந்தால் தானே. ஸ்ருதிஷ்சமே சுவஸ் ஜோ பிராணஸ்சமே. இது வாஜஸ்சமே பிரசவஸ்சமே பிரயதிஷ்சமே பிரசிதிஷ்சமே தீதிஷ்சமே கிருத்துஷ்சமே ஸ்வரஸ்சமே ஸ்லோகஸ்சமே ஸ்ராவஸ்சமே ஸ்ருதிஷ்சமே ஜோதிஷ்சமே சுவஸ்சமே. ஜோதியும் நானாக இருக்கணும். நீ கடைசியில் சிவனுக்கு தான். இப்போ திருமூலர் சொல்கிற மாதிரி எல்லாரும் சிவன் ஜோதியில் தான் போய் சேரணும். அப்போ தான் புனர்ஜன்மம் புனர் மரணம் இருக்காது. இறைவனடி சேராதார் பிறவைக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் தான். இறைவனடி சேராமல்லாம் நீந்தி இருக்க வேண்டியதான். புனர்ஜன்மம் புனர் மரணம்னு. அந்த ஜோதிஷ்சமே சுவக, சிவனுடைய ஜோதியும் எனக்கு கிடைக்கணும், எனக்கு வரணும். சுவக, சுவகங்கிறது பூர்புவ சுவக, சொர்க்கலோகத்தை சொல்லலாம் அது. ஆனால் சுவக, சுங்கிறது ஒரு உபசர்க்கம், புண்ணியம், பவித்திரம். வகங்கிறது நீங்களெல்லாம் உங்களை மாதிரி நான் இருக்கணும், அதை எனக்கு கூட அப்படின்னு. அதுதான் அதோடைய கரெக்டான அர்த்தம். ஏன்னா யுஷ்ம சப்தத்தில் எப்படி வரும்னாக்கா துவம் யூவாம் யூயம் துவாம் துவா யூவாம் வாம் யுஷ்மான் வஹ
யுஷ்மானும் சொல்லலாம், வகவும் சொல்லலாம், அஸ்மானும் சொல்லலாம், நகவும் சொல்லலாம். எங்கள் ரெண்டு சப்தமாக வரும். அஸ்மத் சப்தம், யுஷ்மத் சப்தம்லாம் இருக்குது, தத்து சப்தம்லாம் நிறைய இருக்குது. வகம் வந்து நீங்களெல்லாம் ரெண்டாம் விபக்தியிலே வரும், 4 வரும், 6வது விபக்திலையும் வரும். ஸோ நீங்களெல்லாம், ஸோ சூவகை நீங்களெல்லாம் அவங்கள மாதிரி எல்லாம் எனக்கு வரணும், நீங்கள மாதிரி நானும் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற மாதிரி. இப்போ சுவங்கிறது சாதாரணமாக எல்லாவரும் அறியப்படுகின்ற அர்த்தம், பொருள் சொர்க்கலோகம் அப்படின்னு வச்சுப்பா. சுவஸ்டமே எனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கணும்னு இருக்கலாம். ஸோ அப்புறம் ஸ்ராவஸ்டமே ஸ்ருதிஷ்டமே சுவஸ்டமே பிராணஸ்டமே அபானஸ்டமே, பிராணம் இருக்கிற பிராணம், அபானம் வெளியில் விடுற பிராணம், லைஃப் ஃபோர்ஸ், நம்முடைய ஆயுளுக்கு உண்டான அந்த வாயுக்கள், பிராணவாயு. பிராணஸ்டமே அபானஸ்டமே வியானக, வியானம் ஒரு பெரிய யோகம், அப்படியே நிறுத்தி வைக்கிறது, அப்படியே 5 வருஷம் கூட நிறுத்தி வைக்கிறாங்க யோகிகள்லாம், பிராணத்தை நிறுத்தி வைக்கிறவங்க உடம்புக்குள்ள. பிராணஸ்டமே அபானஸ்டமே வியானஸ்டமே சுஷ்டமே, சுஷ்டனுங்கிறது அசுன்னு ஒரு தாத்து, அசுங்கிறது அகம் அஸ்மின்னு வரும். அசுங்கிறது அசவக தான் அதோடைய பகுவச்சனம், நித்திய பகுவச்சனம் தான் அதுக்கு புன்லிங்கம். இருத்தல், வைட்டல், பிராணவாயு, எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல், பூ சப்தம் மாதிரி தான் இருத்தல், டு எக்ஸிஸ்ட். அகம் அஸ்மின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன், ஐ ஆம் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி. அஸ் தான் தாத்து, அஸ்மி ஸ்வஹ ஸ்மஹ துவம் அசி அப்படின்னு வரும். ஸோ சுஷ்டமே, அந்த இருத்தலுக்கும் எனக்கு பிராணத்தை கூட, நான் இருத்தலுக்கும் வேணும், அதுவும் ஃபார் மீ. பிராணஸ்டமே பானஸ்டமே வியானஸ்டமே சுஷ்டமே, சித்தம் வேணும், சித்தஞ்சமே, சித்தம் மனச்சித்தம், அறிவு ஞானம், சித்தம் இருக்கணும், மனச்சித்தம் வேணும், நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மை இருக்கணும், சிந்தித்தல் கரெக்ட் சரியாக இருக்கணும். சித்தஞ்சமே பிராணஸ்டமே அபானஸ்டமே வியானஸ்டமே சுஷ்டமே சித்தஞ்சம ஆதீதம். ஆதி, ஆங்கிறது ஹோல், தீங்கிறது மெடிடேஷன், மெடிடேஷன் பவர் கொடு, முழுக்க முழுக்க நான் தியானம் பண்ணணும், அதுக்குண்டான எனக்கு அந்த சக்தியை கொடு, அதுதான் எனக்கு மெடிடேஷனை கொடு, அதான் அர்த்தம். ஆதீதஞ்சமே வாக், வாக்கியம், வாக் நல்ல வாக்கு வரணும். ஆதீதஞ்சமே வாக்சமே மனஹ, நல்ல மனசு இருக்கணும், பிரெயின் பவரை மனுஷனோட. இதுலேயே பிரெயின் பவர் தானே, அதுதானே ஆளுக்கு எடை போடும். ஏன்ஷியன்ட் பிரெயின் பவர் வேறு, நம்ம சாதாரண மனிதர்களுடைய பிரெயின் பவர் வேறுன்னு சொல்கிறோமே. அந்த மனஸ்டமே சக்ஷுஷ்டமே, கண்ணு நல்ல சக்ஷுஷ், அது எனக்கு கூட, நல்ல கண்ணை எனக்கு கூட. உன்னுடைய 3 கண்களுடையவன், அந்த 3வது கண்ணையும் எனக்கு, நெற்றி கண்ணையும் எனக்கு கூட எனக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது. சக்ஷுஷ்டமே ஸ்ரோத்ரஞ்சமே, ஸ்ரோத்ரம் ஸ்துதி. தக்ஷக நாலேஜ், தக்ஷங்கிறது பெரிய கெட்டிக்காரன், அதுக்கு நாலேஜுக்கு அவனுக்கு பேரை வச்சாங்க தக்ஷன். இப்போ சில பேருக்கு மூர்த்தின்னு சொன்னால் அவன் மூர்த்தி இல்லை, ஆனால் அது மூர்த்தி எப்படி இருக்கோ அது நீ வச்சுக்கோப்பா அவன் பேருன்னு சொல்கிற மாதிரி தான் தக்ஷன். தக்ஷங்கிறது சம்ஸ்கிருதத்தில் அறிவு, விஸ்டம் சொல்லுவேன் நான். தக்ஷமே பலஞ்சமே ஓஜஸ்டமே, ஓஜக ஒளி, லைட்டு அக்னின்னு நெருப்புன்னு இல்லை, ஒளி, இஃபல்ஜன்ஸ். ஓஜஸ், ஓஜச, ஓஜஹ சாபரும் சகாராந்த விசர்க்கத்தில். ஸோ எப்படி வருது? பிராணஸ்டமே பானஸ்டமே வியானஸ்டமே சுஷ்டமே சித்தஞ்சமே ஆதி. நல்ல தியானம் பண்ணுறதுக்குள்ள முழுக்க ஹோல் டே, தினம் வாங்க. ஆதிதஞ்சமே, நல்ல தியானம் பண்ணுறதுக்குள்ள சக்தி. முழுக்க என்டையர் லைஃப் முழுவதும். ஆதிதஞ்சமே வாக்சமே மனஸ்சமே சக்ஷுஷ்சமே ஸ்ரோத்ரஞ்சமே தக்ஷஸ்சமே, தக்ஷம் நாலேஜ் விஸ்டம். பலஞ்சம ஓஜஸ்சமே சஹஸ்சம, சகங்கிறது உன்னுடைய கூட. மயா சக தவ துவயா சகலாம் சொல்கிறோம் இல்லையா, வித் யூ, உன்னுடன், ஆளோடு, உடன், உன்னோடு, அதே எனக்கு கொடு. எல்லாருடைய சகல கலா, சகங்கிற எல்லா அர்த்தமும் வரும். இந்த எல்லா கலைகளையும் கூட இருக்கணும். சக வித் யூ, அதான். சஹஸ்டமே ஆதீதஞ்சமே வாக்சமே பலஞ்சமே தக்ஷஸ்டமே ஓஜஸ்டமே. இப்போ ஸ்ரோத்ரஞ்சமே பலஞ்சம ஓஜஸ்டமே சஹஸ்டம ஆயுஷ்டமே ஜரா ஆயுஹு. நீண்ட ஆயுள்னு சொல்கிறோம் இல்லையா, லைஃப் தான், சாதாரண வார்த்தைகள் தான். அதில் நம்ம டெய்லி பிரதிதினம் நித்தியம் நம்ம
உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகள் தான். ஆயுஷ்டமே ஜரா, வயசு. அந்த ஜராமே எனக்கு கொடு. ஜராலி நான் லாங் லைஃப் இருக்கிற மாதிரி தான். எல்லாமே எனக்கு கொடுப்பா, ஏய் சிவா அப்படின்னு சிவபகவானை எனக்கு கொடு அப்படிங்கிறார் அந்த ரிஷி. ஜராச்சம ஆத்மா சமே, ஆத்மா நல்ல ஆத்மாவாக இருக்கணும். ஆனோபத்ராக கிருத்தவோயந்து விஸ்வதா, நல்ல சிந்தனைகள் வரணும். ஆயாந்து பத்ராக கிருத்தவக விஸ்வதக பத்ரங்கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாக. நான் எல்லாமே கேட்குறதே எல்லாமே நல்லது, எல்லாமே நல்லது. ரிக்வேதத்தில் ஆனோபத்ராக நக, எங்களை, எங்களுக்கு, நான்காம் வேற்றுமையில் போகலாம். எங்களுக்கு என்ன நகை, என்னது நல்ல, ஆயாந்து வரட்டும், பத்ரக கிருத்தவக யார் பண்ணா, விஸ்வத்தக விஸ்வத்தில் இருந்து, உலகத்தில் இருந்து, அந்த பிரபஞ்சத்தில் இருந்து. ஸோ அதனால் எப்படி வருது, பிராணஸ்சமே பானஸ்சமே வியானஸ்சமே சுஷ்சமே சித்தஞ்சம ஆதீதஞ்சமே வாக்சமே மனஸ்சமே சக்ஷுஷ்சமே, கண்கள் நல்ல கண்கள் வேணும். சக்ஷுஷ்சமே 3 கண், நெற்றிக்கண்ணையும் கூட. சக்ஷுஷ்சமே ஸ்ரோத்ரஞ்சமே பலஞ்சம ஓஜஸ்சமே சஹஸ்சம ஆயுஷ்சமே ஜராச்சம ஆத்மாச்சமே. தனுங்கிறான். தனுங்கிறது சின்னது. தனுங்கிறது தியானத்தினுடைய சக்தி, த இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். அதாவது தியானம் பண்ணுறது நம்ம உட்காரத்துக்கு நமக்கு நிறைய மனதில் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். காலம்பரம் என்ன பண்ணோம், மத்தியானம் என்ன பண்ணினோம், சாயங்காலம் என்ன பண்ண போகிறோம், அப்படி நாளைக்கு என்ன பண்ணோம், இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு ஒரு தியானம் பண்ணுறது. ஆனால் அதுக்குன்னு ஒரு திறமை வேணும், அனுபவம் வேணும். அந்த தனுவை கொடுங்கிற தனுஷ்சமே ஷர்மா. ஷர்மாங்கிறது காற்றுதல் அர்த்தம். ஷர்மஹ, ஷர்மன் தான் பேர். ஷர்மா அந்த சிவாஷா, அது காப்பாற்றுதல், காக்குதல், அதோடைய அர்த்தம். வர்மாங்கிறது ஷெல்டர், அதாவது தலைக்கு மேலே கூரை இருக்குல்ல, மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு கூரையில் உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். அந்த கூரை ஷெல்டர், ப்ரொடெக்ஷனுக்காக, காப்பாற்றுவதற்காக ஷெல்டரை போட்டுக்கிறோம், கூரையை போட்டுக்கிறோம், தடுப்பு சக்தியை போட்டுக்கிறோம். இந்த மிசைல் நிறைய இருக்குது, பிரசித்தி நிறைய இருக்குது உலகத்தில். நம்ம பார்த்த மாதிரி உலகம்னா இந்த வெளி உலகத்திலேருந்து வரக்கூடிய கூர்மையான கற்கள், விஷவாயுக்கள், கற்கள், கிரகங்கள் அடித்தல், அதனால் வரக்கூடிய துஷ்டகரமான வெளிச்சங்கள் நிறைய இருக்குது அதில். அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த வர்மக. வர்மச்ச மேங்கானி, அங்கங்கள், நல்ல அங்கங்கள் எனக்கு வரட்டும். அங்க ஸ்தானி, அஸ்தி, அஸ்தி கிடைக்கிறது நம்ம சொல்லுவோம் எலும்பு. அஸ்தானி, அஸ்தானின்னு வரும். பகுவச்சனம் தான் நபும்சக லிங்கத்தில். பலம் பலே பலானின்னு சொல்கிற மாதிரி தான். அஸ்தி ஸ்தானிச்சமே பருகும்ஷி, வெறும் இல்லை, அதுடைய இணைப்புகள், எலும்புகளுடைய இணைப்புகள் இருக்குல்ல உடம்புல, அந்த இணைப்புகள் ஜாயின்ஸும்போம். இணைப்புகள், எலும்புகள் கையில் எத்தனையோ எலும்புகள் இருக்குது, அதில் இணைப்புகள் வரும். விரலுக்குள்ளே நம்ம விரல் இருக்குது, அதுக்குள்ளே ஒன்று இணைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த இணைப்புகள் பருகும்ஷி. ஷான்னு வரும் சப்தமி விபக்தியில் பகுவச்சனம். பருகும்ஷிச்சமே ஷரீராணி, இல்லைன்னா ப்ளூரலில் வருது, பன்மையில் வரதுனால எல்லாமே சப்தமி விபக்தி பன்மையில் வரும். ஷரீராணி, ஷரீரம் என்ன, உடம்பு. உடம்புக்கு நல்ல எள்ளுகளை கூட, உடம்பு நல்ல எனக்கு வேணும் நல்ல அதுன்னு கேட்குற மாதிரி பகவான் எனக்கு 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 சரீரம், எனக்கு இணைப்புகள், பருகும்ஷி எனக்கு, ஆத்மா நல்ல ஆத்மா எனக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி வாஜஸ்டமே பிரசவஸ்டமே எனக்கு நல்ல வம்சங்கள். அந்த மாதிரி பகவானுக்கு எல்லா விதமான ஒன்றொன்றும் சொல்கிறத அந்தந்த அணுவில் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. அணுவின் அணு எலக்ட்ரான்ஸ். ஒரு அணுன்னு எடுத்துனா அதுக்குள்ள முட்டை மாதிரி ஒரு எல்லோ இருக்கும், நியூக்ளியஸும்பாங்க, மூலம். அதில் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் வெளியில் எலக்ட்ரான் சுற்றி கொண்டு இருக்கும். அந்த அணுவுடைய மூலத்தில், அணுவுடைய முட்டைக்கு நடுவில் மஞ்சளாக இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த மூலத்துக்கு சுற்றி அது போயிட்டுருக்கும். அதுதான் அணு. ஒரு முட்டை தான் அணுன்னு வச்சுங்க, சாதாரணமாக உங்களுக்கு புரியறதுக்கு. அந்த எலக்ட்ரான்ஸை அந்த அலைவரிசையில், அந்த ஸ்வரத்தில், அந்த ஸ்லோகத்தில், அந்த ஸ்ருதியில் போனால் தான் அது சிவபெருமானை போய் அடையும். இப்போ வந்து கைலாசத்துக்கு நேபாள் வழியும் போகலாம், நம்ம உத்தரகண்டு போய் அந்த பக்கமாக போய் பத்ரிநாத் கேதார்நாத் அது ஒரு வழி போடுறாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. பல வழிகள் இருக்குது. திருப்பதிக்கு எப்படி வேணால் வழி போகலாம்.
பாதையில் போகலாம், காரில் போகலாம், இல்லை திருப்பதி போகிறதுக்கு நீங்கள் ரெண்டிகுலா வரலாம், இல்லை ஹைதராபாத்லேருந்து வரலாம், எங்கேருந்து வேணால் வரலாம். ஆனால் அந்தந்த இடத்துல அந்தந்த பாதைகளை தெரிஞ்சு அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த ஸ்வரத்தில், அந்த ஸ்லோகத்தில், அந்த ஸ்ருதி, இப்போ ஸ்லோகங்கள்லாம் ரிஷிகள் நமக்கு எழுதி வச்சுட்டாங்க, அது ஸ்ருதியும் சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் நம்ம பகவானை பிரார்த்திப்போமே ஆனால் அதுடைய சக்தி, அதுடைய பலம், அப்புறம் சிவஜோதியில் போய் நீங்கள் திருமூலர் சொல்கின்ற மாதிரி அவரை போய் காலடியில் போய் அவர் சேர்ந்துருவீங்க. நமக்கெல்லாம் புனர்ஜென்மம், புனர் மரணம் கிடையாது. பிறவிக்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேராதார் தான் நீந்திட்டு இருப்பாங்க பிறவிக்கடலை. நீந்தார் யார்? இறைவனடி சேரப்பட்டவர்கள் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டார் வள்ளுவர். சிவனுடைய காலடியில் ஜோதியில் போயாச்சுன்னா திருமூலரும் அதே தான் சொல்கிறார், பிறவிக்கடல் கிடையாது. அந்த ஜோதியில் போகிறதுக்கு அந்தந்த பக்தி மார்க்கங்களுடைய அந்தந்த ஸ்லோகங்கள் எடுக்கலாம், தியானம் இருக்கலாம். பக்தி யோகா, கர்ம யோகா, ஞான யோகான்னு பகவத்கீதையில் பகவான் ரொம்ப தெளிவாக அழகாக விவரித்திருக்கின்றார் எப்படி என்னை அடைவது என்று. இதுதான் இப்போ இத்துடன் இதை அணுவாகம் 1, பிறகு நான் அணுவாகம் 2 சொல்கின்றேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவச்ச மந்திரங்கள். குடும்பத்தை அப்படியே கவச்சமாக, ஷெல்டர், வர்மச்சமே அப்படியே சூழ்ந்து உங்களை காப்பாற்றுவதற்கு, அசம்பாவித சம்பவங்கள் இருந்து காப்பாற்றுவதற்கு இது மிக மிக முக்கிய மந்திரம். ஸ்ரீசுக்தம் சொன்னீங்கன்னா தனம் வேண்டியப்பட்டவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு ஸ்ரீசுக்தம் சொல்லலாம், இல்லை கனகதாரா ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லலாம், தேவிகளை பற்றி சொல்லலாம். இந்த மந்திரம் சிவனுடைய மந்திரம். அசம்பாவித மந்திரங்கள், துக்கம், நோய் வராமல் இருக்க, நம்முடைய சரீரங்களுக்கு வராமல் இருக்க, இதெல்லாம் ஒரு கவச்ச மந்திரம். கண்டிப்பாக கூற வேண்டும், கண்டிப்பாக ஜபிக்க வேண்டும். ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். ஹரி ஓம். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு இந்த சொற்பொழிவுகள் வந்து கொண்டிருக்கும். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம்.